வணக்கம். தமிழோசை ஆனாரில் இந்த வாரம் எபிசோட் நம்பர் 6. இந்த வார இலக்கியம் ஸ்டோரி ஜட்ஜ் பாலா நம்மளோட இணைஞ்சிருக்கார். வணக்கம் பாலா. வணக்கம் சிவா. எப்படி இருக்கீங்க? நல்லா போயிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் இந்த வாரம். எதை எடுப்பது எதை விடுப்பதுன்னு தெரியல. நீங்க சொல்லுங்க, உங்க மனதை தொட்டது மனதை சுட்டது என்னது இந்த வாரம்? நல்லக்கண்ணு அவர்கள் ஒரு 100 வயதை கடந்த ஒரு அரசியல்வாதி, ரொம்ப எளிமையான மனிதர் என்று பரவலாக எல்லாரோடும் அறியப்பட்டவர். அவருடைய இறப்பை ஒட்டி எழுத்தாளர் சோ தர்மன் எழுதிய ஒரு பதிவு தான் இங்கே பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து விகடன் நிறுவனத்திலேருந்து ஒரு பேட்டிக்கு அவரை கூப்பிட்டதாகவும், ஆனால் அவரை பற்றி சொல்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சோ தர்மன் ஒரு பதிவு எழுதியிருக்காரு. இவ்வளவு எளிமையாக வாழ்ந்து மறைந்திருக்கிற 100 வயதை தாண்டிய ஒரு மனிதரை பற்றி சொல்வதற்கு ஒன்றும் இல்லையா, அதுவும் சோதர்மன் மாதிரியான ஒரு ஆட்கள் கிட்ட அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக எனக்குள்ளே எழுந்தது. அதை தான் நான் பகிர்ந்துக்கலாம்னு நினச்சேன். சொல்லுங்கள் பாலா, உங்களை இந்த நிகழ்ச்சி ஏதாவது பாதிச்சதா? ஏதாவது பதிவுகளை படிச்சிங்களா அது சம்மந்தமாக? நம்ம எப்பவுமே மாற்றுத்தரப்பு என்ன சொல்லுதுங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி மாற்றுத்தரப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் வந்து பொதுவுடைமை கட்சி கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக அவரை வந்துட்டு, அவரேன்னு இல்லை, அந்த கொள்கைகளை தமிழகத்துல 2ஆ பிரிஞ்சிருக்கு இல்லைங்களா, கம்யூனிஸ்ட் கட்சிகள். அதுல வந்துட்டு சோதர்மர் அதை வந்துட்டு சில காலமாவே எதிர்த்து இயங்கிட்டு தான் இருக்க. ஸோ இது புதுசா சொல்லி இல்லை. விகடனுக்கு இந்த அரசியல், இளைய தலைமுறைக்கு இந்த சிபிஐ மார்க்ஸ், சிபிஐ எம்எல், இந்த அரசியல் தெரியாம இருந்துக்கலாம். ஆனா இன்னொன்னு நம்ம இங்க முக்கியமா சொல்லிடணும், பாசிட்டிவா பாக்குறதா இருந்தா, இந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம்ங்கிறது ஒரு பெரிய கூடாரம். அதுல இருந்து வந்தவங்க எக்கச்சக்கம். நம்மளுக்கு தெரிந்தவங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம காவல் கோட்டம் வேல்பாரி எழுதிய சு வெங்கடேசன் எம்பி, மேலாண்மை பொன்னுச்சா சொல்லிட்டேன். இந்த மாதிரி பலர் வந்திருக்காங்க. அப்கோர்ஸ் தமிழ்ச்செல்வன் எல்லாருக்கும் தெரியும், பேசாத பேச்செல்லாம், பூ, இந்த மாதிரி படங்களா இருக்கட்டும், கட்டுரை தொகுப்புகள், கீரனூர் ஜாகிர் ராஜா, நம்ம வெண்ணிலா கூட. ஸோ அவங்க கிட்ட இருந்து எப்பவுமே கலைஞர்கள், மேடை கலைஞர்களா இருக்கட்டும், எழுத்தாளர்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நாடகத்துறையில பன்முகமா விளங்குறவங்களா இருக்கட்டும், பிரளயன், மங்கை போன்றவர்களா இருக்கட்டும், ஒரு பெரிய முக்கியமான பட்டியலே இருக்கு. சோதர்மர் இவ்வளவு பேர் இருக்கீங்களே, கிரணோ, ஜாகிர் ராஜா, ஆதவன் தீச்சன்யா, இந்த மாதிரி நீங்க ஒரு பெரிய கூடாரமா இருக்கும்போது எதுக்கு எங்கிட்ட வரீங்கிற மாதிரி கூட அவர் கேட்டிருக்கலாம். உங்களுக்கு தான் ஒரு பெரிய படையே இருக்கே, நான் தான் ஆகப்பட்டேன், நான் உனக்கு விஷயம் தெரியாதா, நான் ஏன் அவங்களை எதிர்க்கிறேன், கொள்கை ரீதியா என்ன மாதிரி பிரச்சனைகளை நான் எதிர்கொண்டு இருக்கேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியலையாங்கிற ஆதங்கமா கூட அங்க இருக்கலாம். அந்த பதிவுல ஒரு சிறுகதை, ஒரு நாவலுக்குரிய, நம்ம அநேகமா விமலாதித்த மாமல்லனோட ஆபீஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த அவர் எளிதில் அதை புரிஞ்சுக்கணும்னு சொன்னான். சிறப்பு பாலா. ஏன்னா அந்த பதிவு வந்து என்ன கொஞ்சம் சேகரன் பாச்சு, ஏன்னா இந்த மாதிரி எழுதியிருக்காரு அப்படின்னு நீங்கள் நல்ல விரிவாகவே சொன்னீங்க. நம்ம இந்த வார இலக்கியத்துக்குள்ளே போயிடலாம் பாலா. என்ன மாதிரியான அப்டேட்ஸ் வச்சுருக்கீங்க இந்த வாரத்துக்கு அப்படிங்கிறது? உடனடியாக என்கிட்ட வந்துட்டீங்க. நீங்க எனக்கு கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. உங்க சிறுகதையில இருந்து ஆரம்பிப்போம் நம்ம, அதுக்கப்புறம் இந்த வார இலக்கியத்துக்கு நான் போயிடுறேன். நீங்க சொல்லிடுங்க. இந்த தடவை வந்து ஒரு பதிவு ஒன்று ஃபேஸ்புக்கில் படித்தேன். எழுத்து எப்படி இருக்கணும், சிக்கலான எழுத்து நடைங்கிறது தான் இன்றைய இலக்கியமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பதிவு போட்டிருந்தார் அரவிந்த் சச்சிதானந்தம். அவர் கிட்டத்தட்ட ஒரு 14 வருடமாக தனக்குன்னு ஒரு இணையதளத்தை வச்சுக்கிட்டு சிறுகதை, கதை, தொடர்ந்து கவிதை, பல்வேறு தளங்களில் இதை எழுதுகிறார். தன்னுடைய சிற்றிதழ், பேரிதழ் எல்லாமே இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு இணைய பக்கத்தையே வந்து தன்னுடைய எழுத்துக்காக அர்ப்பணித்து இயங்கிக்கிட்டு இருக்காரு. இன்ஜினியர் பேசிக்கலி. அவர் வந்து வேலையை விட்டுட்டு எழுத்தை முதன்மையாக எடுத்து பண்ணிகிட்ருக்காரு. 2014 சுஜாதா அவார்டும் வாங்கியிருக்காரு. அவருடைய சிறுகதைகள்லாம் சிறப்பாக இருக்குது. அதனால் அந்த சிறுகதையிலேருந்து எடுத்து நம்ம இந்த வாரம் பேசிடலாம் அப்படின்னு 3 சிறுகதைகள் வாசித்தேன். 3 சிறுகதைகளுமே நல்லா இருந்தது. ஒன்று வந்து மேடம் அப்படின்னு ஒரு சிறுகதை, அடுத்தது வந்து சுரண்டல், அப்புறம் ரஸ்தானு ஒன்று. முதல்ல நம்ம வந்து மேடம் வந்து எந்த மாதிரியான சிறுகதை அப்படின்னாக்க, வங்கியில் பணிபுரிகிற ஒரு மேலாளர், அவருக்கு கீழே பிரச்சனையை கொடுக்கக்கூடிய கஸ்டமர்ஸை ஒழுங்காக ஹேண்டில் பண்ண தெரியாத ஒரு செக்ரட்டரி அல்லது ஒரு அசிஸ்டண்ட்,
ஒரு பேங்க்குக்கு வரக்கூடியவங்கள்ட்ட என்னென்ன பிரச்சனை இருக்கும், அதை எப்படி ஈஸியாக டீல் பண்ணலாங்கிறத அழகாக 2, 3 நிகழ்வுகள் மூலமாக கதையில் விளக்கி, அதுக்கப்புறமா ஒரு ஏடிஎம்மில் பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு பெண்மணியை சந்தித்து, இதெல்லாம் இப்படி கதை போகும்போது இந்த கதை எதை நோக்கி போகுதுன்னு நம்ம யோசிக்கும்போது ஒரு அழகான ஒரு சாஃப்ட் முடிவை நோக்கி அந்த கதை போகுது. ஒரு ஃபீல் குட் ஸ்டோரி அப்படிங்கிற அளவில் வந்து மேடம் என்ன ரொம்ப கவர்ந்தது. வாசிக்கக்கூடிய கதை மேடம். அப்புறம் சுரண்டல் வந்து ஒரு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எள்ளி நகையாடல் சொல்லலாம், இல்லை ஒரு அவல நகைச்சுவைன்னு சொல்லலாம். ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையான நிகழ்வு. இதுலேயும் வந்து வங்கியில் பணிபுரிகிற கேரக்டர் தான். அவர் போகும்பொழுது அவருக்கு சாலையில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன ஏமாற்றம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஏமாற்றத்தை வந்து நான் சொல்லி கதையை இங்கே எக்ஸ்போஸ் பண்ண விரும்பலை. ஆனால் ரொம்ப எளிமையான ஏமாற்றம், அது யாருக்கு வேணால் நிகழலாம். அது அவர் எழுதியிருந்த விதம் ரொம்ப அருமையாக இருந்தது. அது வீட்டுக்கு வந்த உடனே மனைவி அவங்க அந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்கு போகும்பொழுது அந்த கதை எப்படி முடியுது அப்படிங்கிறது நல்லா இருந்தது. சுரண்டல் கதை ரொம்ப எளிமையான மொழி நடையில் நல்லா இருந்தது கதை சுரண்டல். ரஸ்தா வந்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு கதை. என்னென்னா, கொரோனா காலகட்டத்தில் மக்கள் எப்படி அவதிப்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம நிறைய செய்திகளில் படிச்சிருக்கோம். தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து வேறு வேறு மாநிலங்களுக்கு பேருந்து வசதி இல்லாதெல்லாம் நடந்து போனதாகட்டும், அல்லது அவங்க என்ன மாதிரியான இன்னல்களுக்கு இங்கே ஆளானாங்க அப்படிங்கிறத வந்து ரஸ்தா சிறுகதை கொஞ்சம் டீட்டெயிலாகவே அனலைஸ் பண்ணுது அந்த சிறுகதை. முடிவு எனக்கு அந்தளவுக்கு ஓப்பாக இல்லை. மற்றபடி மொழி நடை, அந்த கதை சொல்ல வந்த விதம், காட்சிப்படுத்துதல், விவரணை, இப்படி எல்லா கோணத்தில் எடுத்து பார்த்தாலும் இந்த 3 சிறுகதையுமே வந்து எளிமையாக வாசிக்கக்கூடியது. நம்ம வந்து அரவிந்த் சச்சிதானந்தத்துடைய வெப்சைட்டோட லிங்க்கையும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம். தொடர்ந்து போய் படிக்கலாம். ரொம்ப அழகாக எழுதுகிறார் ஒரு யங் ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம். வெகு அருமை, ரொம்ப நன்றி. அதாவது நீங்கள் சிறுகதை பரிந்துரை பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் முக்காவாசி எல்லா சிறுகதைக்குமே படிக்கிறேன் நீங்கள் பரிந்துரை பண்ணது. மிக்க நன்றி. அதுக்காக நம்ம வாசகர்களும் பல பேர் அதை ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்கிறாங்க, பார்வையாளர்கள். வழி நம்ம வழக்கம் போல ரொம்ப ஹெவியா வந்திருக்கு. காத்திரமான இது 5 மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கு. பல்வேறு 5 பேர் மொழிபெயர்த்திருக்காங்க. அதுவும் ஒரு சுவாரஸ்யம். அப்புறம் முக்கியமானவர்களோட சிறுகதைகள் வழக்கம் போல நிறைவாவே வந்திருக்கு. இன்னும் நான் 4 சிறுகதையுமே இனிமேதான் வாசிக்கணும். சுனில் கிருஷ்ணன் பேங்கோ அப்படின்னு எழுதியிருக்கார். நம்ம கமலாதேவி சுரலும் ஆழி. கௌதம் நாராயணும் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஆத்தர். நான் சொல்வனத்தில் அவரை எப்போ சிறுகதை வந்தாலும் ரொம்ப ஆர்வமாக வாசிப்பேன். நச்சு புன்னகை. அதுக்கப்புறம் பிரபு முருகானந்தம் அதிகமாக நான் கேள்விப்படல, இல்லை வாசிக்கலை, பார்த்துருப்பேன். பட் ஆனால் மனசில் இன்னும் பதியலை. தலைப்பு கொஞ்சம் பெருமுலை அப்படின்னு கொஞ்சம் அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்குது. அதனாலேயே எனக்கு கொஞ்சம் ஒரு இந்த மாதிரி தலைப்பு கொஞ்சம் திகில் கொடுத்தா நான் சரி இதை கடைசியா வச்சுக்கலாம் அப்படின்னு நான் வச்சிருவேன். பட் தெரியல, எந்த விதமான முன் முடிவுகளும் இல்லாம இந்த 4த்தையும் பார்க்கணும். ஆனா எனக்கு வழக்கமா ரொம்ப பிடிச்சது கட்டுரைகள். ஏன்னா நான் முன்ன பின்ன போய் வாசிப்பேன், எளிதா வாசிச்சிடலாங்கிறதுனால. அப்புறமா ஒரு பொருணை இதுல கீழடி, கொடுமணல், ஆதிச்சநல்லூர் பத்தி எல்லாம் ஆய்வு பண்ணது. அதுக்கப்புறம் அதை வந்துட்டு நல்லா அழகா தொடர்பு படுத்தி ஒரு நல்ல கட்டுரை ஒண்ணு. அப்புறம் முக்கியமா என்னோட ஃபேவரட்டான சப்ஜெக்ட் மொழியாக்கம் பத்தி, மலாய் மொழியிலேருந்து மொழிபெயர்க்கிறத பத்தி பாண்டியன் வந்துட்டு ஒரு நல்ல கட்டுரை ஒண்ணு எழுதியிருக்க. அதுவும் ரொம்ப சுவாரஸ்யமான கட்டுரை. ஸோ அது கட்டுரையெல்லாம் தான் நான் கடகடன்னு ஒரு பரிந்து பார்வை பார்த்தேன். 5 இதோட பட்டியலையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா அது வந்துட்டு எவ்வளவு மொழிபெயர்க்கிறதோட கஷ்டங்கிறது அந்த பாண்டியனோட கட்டுரை படிச்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சதுனால நான் இந்த இதுக்குள்ள நம்ம அப்புறம் போலாம். டோன் கனவில் கண்ட இல்லறம், ஷஃபீக் கசாலிங்கிறவங்க அசல எழுதியிருக்காங்க. 2016 வெளியான கதையை வந்துட்டு சல்மா தினேஸ்வரி மொழிபெயர்த்திருக்காங்க. பனிக்குடில், ரோஸ்லான் ஜொமெல், பிருத்திவிராஜு தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கார். 3வது வந்துட்டு அப்பா தற்கொலை செய்து இறந்தார், நூர் அடிலா தமிழ்ல வந்துட்டு ஆசிர் லாவண்யா மொழிபெயர்த்திருக்காங்க. 2021 எழுதப்பட்ட சிறுகதை. அடுத்தது 2017 எழுதப்பட்ட சிறுகதை இளம்பூரணன், இளம்பூரணன் தமிழ்ல கொடுத்திருக்கார். ஃபசீனா ஹிஷாமுடின் எழுதிய பெண்களின் நாட்டியம் அப்படிங்கிற கதை. கடைசி கதை 5வது கதை வந்துட்டு விஜயலட்சுமி மொழிபெயர்த்திருக்காங்க. ரெஜினா இப்ராஹிம்
2016ஆம் ஆண்டு 10 ஆண்டுகளுக்கு முன்பு சிறந்த 20 சிறுகதைகள்ல ஒன்றா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க 3 பெண்களின் உரையாடல். எல்லாமே இந்த மகளிர் தினத்தை விட்டு 3 பெண்களின் உரையாடல், பெண்களின் நாட்டியம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒருவேளை அவங்க டீம்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம பார்க்கலாம். பட் நீங்க சொல்லுங்க, இந்த வாரம் இலக்கிய கழகம் என்னது, எதை எடுத்திருக்கீங்க? இந்த வாரம் நிறைய கழகம் இருந்தது. ஆரம்பத்திலேயே கழகத்தோட தான் ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன் நான். சோதர்மரை கொண்டு வந்து. ஆமா, நிறைய இருந்தது. அந்த இப்போ அரவிந்த் சச்சிதானந்தம் எழுதுனதுமே ஒரு பேசு பொருள் தான் கண்டிப்பா. அதை தாண்டி விறுவிறுப்பாக போகணும், அதாவது நம்மளும் 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான டாபிக் தான் நம்ம எடுத்து இங்கே பேசுகிறோம். அதில் வந்து வண்ண நிலவன் குறிப்பாக ஆரம்பித்து வச்சிருக்கிற ஒரு விவாதம் அப்படின்னு சொல்லலாம். தி ஜானகிராமன் வெர்சஸ் ஜெயகாந்தன் இவர்களுடைய இதில் வந்து யார் ஒப்பீட்டளவில் வந்து இலக்கியத்துக்கு வந்து நிறைய பங்காற்றிருக்காங்கங்கிற மாதிரியான அவர்களுடைய படைப்புகளின் வழியாக பேசாமல் ஓரளவுக்கு ஜென்ரிக்காக சொன்னதாகவும், அது சம்மந்தமாக 2-3 பதிவுகளை நான் படித்தேன். ஒரு PK சிவகுமார் அவர்கள் எழுதின ஒரு பதிவு, அப்புறம் சுரேஷ் வெங்கடாத்ரி எழுதின ஒரு பதிவையும் படித்தேன். அப்போ வந்து 2 பதிவுகளும் வந்து தி ஜானகிராமன் ஜெயகாந்தன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பேசுகிறாங்க. அதை பற்றி தான் உங்கள்கிட்ட இந்த வாரம் கேட்கலான்னு போல. நீங்க இன்னும் கொஞ்சம் அழகா இடம் பொருள் சுட்டிடுவீங்கன்னு நினைச்சேன். எனக்கு இதுல சுரேஷ் வெங்கடாத்ரி எழுதினதோடையும் PK சிவகுமார் எழுதினதோடையும் ஒரு ஒப்புதல் உண்டு. 2 பேருமே ஒரு, அதாவது கொஞ்சம் வேற வேற பார்வைகள் தான் கொடுத்திருக்காங்க. ஆனாலும் 2 பேரோட கருத்துக்களும் ரொம்ப ஆணித்தரமா வண்ண நிலவனை, அதாவது இந்த விவாதத்தை மேலெடுத்து செல்கிறது. ஏன்னா வண்ண நிலவன் ரொம்ப எளிமையா சொல்லிட்டு போயிட்டார். PK சிவகுமார் தன்னோட பாணியில விரிவா ரொம்ப அழகா அதுக்கு பதில் போட்டிருக்கார். வெங்கடேஸ்வர இவர் வந்து வெங்கடாத்ரி சுரேஷ் அவரோட பாணியில என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே வச்சிருக்காருன்னு தான் தோணுது. அவர் வச்சது டாட் மைக் ட்ராப் மூமெண்ட். அதுக்கு மேல எதுவுமே சொல்றதுக்கு அவரோட வழிக்கு வரி உடன்படுறேன். நீங்க சொல்லுங்க, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? கேள்வி வந்து எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, இது தேவையில்லாத விவாதம். வண்ண நிலவன் வந்துட்டு நெருங்கிய, அதாவது நான் மதிக்கிற நண்பர்லாம் சொல்ல முடியாது, அவரை ஒரு ஆளுமையா எப்பவுமே பார்த்துட்டு இருக்கேன். தொடர்ச்சியா தொடர்புல இருக்கிறவர், எப்போ கூப்பிட்டாலும் பேசுறவர், ரொம்ப அன்பா பழகக்கூடியவர், வாஞ்சையோட இருக்கக்கூடியவர், விசாரிக்கக்கூடியவர், என்னோட ஃபேமிலிய என்னெல்லாம் எங்கெங்க எப்படி எப்படிங்கிறத எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுண்டு, நம்ம அந்த மாதிரி ஒருத்தரை பத்தி ஞாபகம் வச்சுக்கலையேங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியை இருந்தா கூட அதெல்லாம் கண்டுக்காதீங்க, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும் உங்களை பத்தி அப்படின்னு சொல்லக்கூடியவர். இருந்தாலும் அவர் எழுப்பின கேள்வி வந்துட்டு எனக்கு எதுக்காக இப்போ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஒப்பீடுகள் இது மாதிரியான விவாதங்கள்லாம் தேவையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக. ஏன்னா நான் எப்போதும் சொல்கிறதே வந்து மனித குலம் வந்து கொஞ்சம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே இந்த உலகத்தை வந்து நம்ம எப்படி பார்க்குறோன்னா, ஒப்பீடுகளால் ஆனது உலகம் அப்படின்னு சொல்லுவேன் நான், ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படிங்கிறதுனால. ஏதாவது ஒன்றை வந்து நம்ம மனித கூட்டத்துக்கு விலங்குகளுக்கு இருக்கான்னு நமக்கு தெரியாது, ஆனால் எதை பார்த்தாலும் நம்ம வந்து ஒரு ஒப்பீட்டில் தான் பார்க்குறோம். அது அறிவு, பணம், தோற்றம், எடை, எப்படி நீங்கள் இது பண்ணாலும் அந்த இதெல்லாம் இல்லாமல் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் தன்னை அறியாமல் இது வந்து ஒரு குணமாகவே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஜெயகாந்தன் அவர்களுடைய சிறுகதைகள் நிறையா வாசிச்சிருக்கேன் நான், தி ஜானகிராமன் அவர்களுடைய சிறுகதைகளும் வாசிச்சிருக்கேன். 2மே வேறு வேறு தளம் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டால் கூட அக உணர்வுகளை பேசுகிறது ஜெயகாந்தனோடதெல்லாம் வந்து சுளீர்னு அடிக்கிற மாதிரி இருக்கும், சாட்டையால் அடிக்கிற மாதிரி இருக்கும். சிகப்பி, நிறைய கதைகள் சொல்லலாம். சிறுகதைகள் நான் சொல்கிறேன், நாவலே நான் எடுத்துக்கல, சிறுகதைகளோட அளவில் ஒப்பிடுறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 பேருடைய சிறுகதைகளுமே ரொம்ப பவர்ஃபுல் தான் நான் சொல்லுவேன். இந்த ஒப்பிட்டு இவரை மேலே இவரை கீழே அந்த மாதிரி இல்லை, இவர் இலக்கிய வட்டத்துக்குள்ளே வராரா வரலையா அப்படின்னு வந்து நம்ம அந்த மாதிரி வட்டம்லாம் போட நான் விரும்பலை. ஏன்னா கான்ட்ரிபியூஷன் வைஸ் படித்த உடனே எல்லாருக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சிறுகதைகளை 2 பேருமே நிறையா கொடுத்துருக்காங்கங்கிறத மறுக்கவே முடியாது. ஒன்று, அதுக்கு முன்னாடி நம்ம போனோம் அப்படின்னா இது வந்து செஞ்சுரியோட பிகினிங்லேருந்து பார்த்திங்கன்னா பாரதி வெர்சஸ் தாகூர், அதே மாதிரி அவர் ஒரு பெரிய கவிஞரே இல்லைன்னு சொல்லி கல்கி காலத்தில் நடைபெற்ற சண்டைகள், பாரதியை வந்து மகாகவின்னு சொன்னது போக, இல்லை பாரதி வந்து ஒரு பெரிய கற்பனை திறன் மிக்கவர்லாம் இல்லை,
பழைய இலக்கியங்கள்லேருந்து எடுத்து எழுதினவர் அப்படிங்கிற மாதிரியான, அதற்கு பேக் அண்ட் ஃபோர்த் லெட்டர் மூலமாக பதில் சொல்லி, ஆம், எனக்கு நினைவு சரியாக இருந்ததுனாக்கா அதில் கூப்பாரா மாதிரியான ஆட்கள் கூட இன்வால்வ் ஆனாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பழைய கடிதங்கள்லாம் இருக்குது, இணையத்தில் இருக்குது, தேடி பார்த்தா நமக்கு ரெஃபரன்ஸ் கிடைக்கும். நான் ஒரு காலத்தில் தீவிரமாக படிச்சுட்டு இருந்தேன் அதை. ஆம், ஏன்னா பாரதிக்கு ஏன் கிடைக்கல விருது அப்படிங்கும்போது இந்த கதையெல்லாம். அப்புறம் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கல்கி ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி பொன்னியின் செல்வன்லாம் வந்ததுக்கப்புறம் கல்கி மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள். அவர் வந்து ஹாலிவுட்லேருந்து கொஞ்சம் உருவி இங்கேருந்து எழுதி எடுத்துட்டாரு, அந்த சினிமா தாக்கங்கள்லாம் பொன்னியின் செல்வனில் வரும் அப்படி இப்படின்னு. ஆனாலும் நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு வாசகனை தொடர்ந்து 3 வருடங்கள் 2 வருடங்கள்ங்கிறது வந்து கட்டி போட்டு படிக்க வைக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய வித்தை. அது சொல்லிடலாம், ஆனால் அதை செய்து காட்டியவர்களுக்கு முன்னால் நம்ம பண்ணணும்னா அதை விஞ்சி தான் நம்ம சொல்லணும்னு இல்லை. விமர்சனங்கிறது இப்போ வந்து மற்றவங்களை ஒப்பிட்டு வைக்கிறது தானே. அதனால இந்த மாதிரியான விவாதங்கள், இப்போ ஒரு ஜேகேவா தீஜாவா அப்படின்னா 2 சிறுகதைகளை தூக்கிட்டு வருவாங்க தீஜா ரசிகர்கள், ஜேகே ரசிகர்கள் 2 எடுத்துட்டு. ஸோ இப்போ இது ஒரு பரவலான விவாதத்துக்கு பட்டிமன்றங்கள், நம்ம தேய்ந்து போன தலைப்புகளை வச்சு பட்டிமன்றம் நடத்துறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான தலைப்புகள் வந்து அறிவுத்தளத்தை விரிவடை செய்கிறதுனால இது ஒரு வார்ம் வெல்கம் தான். இப்போ வண்ணநிலவன் சொன்னதுனால இது ஹைலைட் ஆகி இப்போ இவங்கெல்லாம் அதை பற்றி எழுதுறாங்க. இப்போ எழுதும்போது நமக்கு இன்னும் பல தகவல்கள் தெரியுது. அதில் நெருங்கி பழகினவங்க, அவங்க கூட பழகினவங்க எழுதுறது ஒன்று, அந்த கதையை வாசிச்சுட்டு அதன் மூலமாக நிறுவுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப கஷ்டம் இவங்க 2 பேருக்கும். அப்படிங்கிறது தான் அந்த 2 பதிவுகளையும் படித்ததுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டது. ஏன்னா எழுத்து நடையாகட்டும் எல்லாமே வந்து ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இப்போ ட்ரெடில் மாதிரியான சிறுகதைகளெல்லாம் வந்து தீஜா எழுதலைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான இது எழுதலை அவர். உடனே அதுக்காக நம்ம இப்படி சொல்ல முடியாது. சிலிர்ப்பு மாதிரியான சிறுகதைகளை ஜெயகாந்தன். ஆனால் எனக்கு வந்து உணர்வு ரீதியான 2 கதைகளாலுமே பாதிக்கப்பட்டேங்கிறது உண்மை. நிறைய சிறுகதைகளை பற்றி பேசலாம். இதுதான் பல என்னுடைய விவாதங்கள் தேவை. 100க்கு 100 ஒத்துக்கிறேன். நீங்க சொன்னது வந்துட்டு ரொம்ப அழகா சொன்னீங்க. அதோட சிறப்பா சொல்ல முடியாது. இந்த மாதிரி விவாதங்கள்னால நீங்க சொல்ற மாதிரி, ஓ, தீஜாவோட அந்த கதையை நம்ம இன்னும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது கிடைக்குது. ஜெயகாந்தன் நிறைய வாசிச்சிருக்கேன் சிறுவனா இருந்தபோது. ஆனா தீஜா அப்போ எனக்கு அவ்வளவா கிடைக்கல. இல்ல, நானும் அந்த தேடல்ல இல்ல. சிறுவனா இருந்தபோது. வளர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் இதை படிங்க நாங்க, நாவல் படிங்க நாங்க. நாவல் படிக்கிறதுக்கும் எளிதா தான் இருந்தது. ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அதோட பிரம்மாண்டமும் எனக்கு புரியுது. 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் தொடர்ச்சியா தக்க வச்சுக்கிறதுங்கிறது தற்காலத்துல ரொம்ப கஷ்டம். அந்த காலத்துலயும் கஷ்டம்தான். அதுக்கு ஒரு அழகா ஒரு தொடர் பாதையை நீங்க சங்கிலியா போட்டு கொடுத்தீங்க. ஸோ ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி பாலா. நீங்க இந்த வார இலக்கியத்துல வேற ஏதாவது இன்னும் அப்டேட்ஸ் வச்சிருக்கீங்களா? இல்ல நீங்க சொன்னதோடய கொஞ்சம் தொடர்புடையதுதான். ஒரு நல்ல அகல்ல இவ்வளவு தூரம் இதா போல எதிரும் புதிருமா ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா சொல்ல. ஆனா அகல்ல வந்துட்டு ஒரு 2 நல்ல கட்டுரைகள் வந்திருக்கு. முதல் கட்டுரை 3ஆம் தேதி வெளியாச்சு. அதுல வந்துட்டு நகுலனின் நினைவு பாதை நாவலை வந்துட்டு மையமா வைத்துக்கொண்டு ஏவி மணிகண்டன் வந்துட்டு ஒரு கட்டுரை எழுதுறார். மொழியும் நவீனத்துவமும் எப்படி வந்துட்டு ஒரு இலக்கிய தத்துவ ஆய்வை வந்துட்டு மேற்கொள்றது. அதாவது ஒரு மொழிங்கிறது என்னது? நம்ம ஹிந்தியில வந்துட்டு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆணோ பெண்ணாவோ மேஜ வந்துட்டு இந்த இதும்போம். அந்த மாதிரி ஒவ்வொரு மொழியும் ஒரு அர்த்தம், ஒரு பண்புகளை கொண்டிருக்கு. அதுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. அந்த மொழிக்குன்னு ஒரு அடையாளம். அதாவது இப்போ போஜ்புரி, ஹிந்தியிலேருந்து வந்த பல்வேறு, பீகார்ல போனீங்கன்னா ஒரு 4-5 மொழி இருக்கும். ஹிந்தியோட அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கும். ஆனா ஒன்னொன்றுக்கும் இருக்கிற சிந்தனைகள், அதெல்லாம் உருவாக்கும் சக்தி, அதை வந்துட்டு உதாரணங்களோட அவர் அழகா ஏவி மணிகண்டன் வந்துட்டு முன்வைக்கிறார். அதே சமயம் அது சிந்தனையை தடுக்கும் கட்டுப்பாடுகளாகவும் இருக்கு. அதாவது இந்த மொழியில வந்துட்டு இப்படிதான் நீ சிந்திக்கலாம். ஹிந்திலனா அதாவது நீங்க ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டீங்கன்னா அது ஆணாவோ பெண்ணாவோ தான் இருக்கலாம்னு சிந்திக்கலாம். அப்படின்னா அது வந்துட்டு உங்களை கொஞ்சம் தடைப்படுத்துது இல்லைங்களா? அதுக்கு வந்துட்டு தே தம்ங்கிற மாதிரி ஒரு பொது விதிகள்லாம் போட முடியல. அப்போ நம்ம அந்த மொழியை உடைக்கிறோம். அது வந்து ஒரு எழுத்தாளரோட கடமை. அங்க வந்து புதிய அர்த்தங்களை உருவாக்குறோம். அந்த படைப்பு ரீதியா ஒரு நாவல் வரியாவோ, ஒரு கதை வரியாவோ, ஒரு புனைவு வரியாகவோ, ஒரு கவிதை வரியாகவோ. ஸோ இந்த பாதையை வந்துட்டு முன்வைத்ததுல நகுலனோட பங்கு எப்படி?
ஏன் அதை வந்துட்டு ஒரு நவீனத்துவம்னு சொல்றோம் அப்படின்னு ஒரு நல்ல சிந்தனை மிக்க கட்டுரை, முக்கியமான கட்டுரை. அடுத்த நாளே ஆசிரியர் குழுல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விஷால் ராஜா இதுக்கு ஒரு அருமையான பதில் சொல்றார், முக்கியமான கட்டுரை அப்படின்னு சொல்லிட்டு. அது பேர் என்ன, நம்ம இப்போ சொல்லாம விடுறோம் இல்லைங்களா? சோதர்மரை பத்தி நம்ம பேசும்போதே சொல்லாமல் விட்ட மாதிரி இருக்கு, ஒரு புனைவுத்தன்மையோட இருக்கு. எனக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்லப்பான்னு சொல்லிட்டு போனை வச்சதுக்குள்ள, நீங்க பசுமை விகடன், நீங்களோ ஒரு மல்டி மில்லியன் டாலர் கம்பெனி, சும்மா கூப்பிட்டு என்கிட்ட இருந்து என்னோட நேரத்தை திங்கிறதுக்கு நீங்க எனக்கு என்ன பரிகாரம் பண்ண போறீங்க? இவ்வளவு பேர் இருக்காங்க, இல்ல 40 வருஷமா எங்க 2 பேருக்குள்ள அதுல வந்துட்டு இதுவா இதுவா இதுவான்னு அப்படின்னு நம்ம ஒரு கேட்கிறோம். சோ அந்த பூடகத்தன்மை வைத்ததுதான் மொழி அப்படிங்கிறத வந்துட்டு அவர் இன்னும் சில உதாரணங்கள்ல விஷால் ராஜா ரொம்ப அழகா இது பண்றார். அதுக்கு லாசாராவை துணைக்கு அழைக்கிறார். அதாவது முக்கியமா இதுல வந்துட்டு என்ன சிந்தனைனா, நம்ம வந்து இந்த கருத்து கட்டமைப்புக்குள்ள சிக்காம புனைவுங்கிறது ஒரு அடுத்த கட்டத்துக்கு நம்ம வளர்கின்ற செயலாக எப்படி நம்ம கதைகளை வந்துட்டு கொண்டு செல்லணும் அப்படிங்கிற போது எனக்கு இது வந்துட்டு நிஜமாவே ஒரு முக்கியமான பதிவா. சிறப்பு பாலா. ஏன்னா இந்த மொழி அது குறித்து நம்ம பேசுறதுங்கிறது வந்து தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே தான் இருக்கு. அந்த மொழியை வந்து நம்ம செழுமைப்படுத்துகிறோம் அல்லது சிக்கலாக்குறோம். சில பக்கம் வந்து எளிமையாக எழுதணும் அப்படிங்கிறாங்க, சில பக்கம் மொழி எனக்கு சாத்தியப்படுது, என்னால் சிக்கலாக எழுத முடியுது. இதில் ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லையா? உங்களுக்கு புரிந்துக்கிறதுல வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ வந்து அடிக்கடி அந்த மாதிரி விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு பிரபலம் வந்து கமலஹாசன். அவரே இப்போ என்ன சொல்லிட்டாருன்னா, உங்களுக்கு புரியலன்னா புரியலன்னு சொல்லுங்கள். ஒரு விளம்பரம் கூட இப்போ பண்ணியிருந்தாரு. அந்த மாதிரியான சிக்கலான மொழி நடைக்கு சொந்தக்காரரான அவர் சொல்ல வந்த விஷயத்தை வந்து அப்படியும் சொல்லலாம். அதை நான் உன்னை திட்டுறேன், ஆனால் மறைமுகமாக திட்டுறேன், உனக்கு அது புரியல, அதனால தான் நீ வந்து புரியலன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ தான் அவர் அதுக்கு நேரடியான பதில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்தது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, சொல்வனத்திலேயே வந்து மாதம் சிறுகதைகளை வந்து சிறந்து பெஸ்ட் அவுட் ஆஃப் பெஸ்ட்டுங்கிற மாதிரி தேர்ந்தெடுத்து மந்திரமூர்த்தி அவர்களும் நம்ம தினேஷ் அவர்களும் பண்ணுறாங்க. அதில் வந்து பிப்ரவரி மாத சிறுகதையாக வந்து நம்ம அந்த வீடியோ பார்த்தேன். அதில் வந்து ஜெயமோகன் அவர்களுடைய இன்வெர்னஸ் கதையை பற்றி 2 பேரும் பேசியிருந்தாங்க. அதில் எனக்கு அந்த சம்பாஷணை ரொம்ப பிடிச்சிருந்தது. மந்திரமூர்த்தி அழகு அவர்கள் கதை சொல்லும் விதமும், தினேஷ் வந்து முதல்ல வந்து கதையை சொல்ல வேண்டாம் அப்படின்னு, ஆனால் மந்திரமூர்த்தி அழகு வந்து அந்த சுவாரஸ்யத்தில் சொன்னோடனே எனக்கு உள்ளுக்குள்ளே சிரிப்பு வந்தது. அதை அழகாக தினேஷ் வந்து சொல்லிட்டார், சொல்ல வேணாம்னு நினச்சிருந்தேன், சொல்லிட்டீங்களே அப்படின்னு. அது வந்து பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ. மாதம் வந்த சிறுகதைகளுடைய பெஸ்ட் அவுட் ஆஃப் பெஸ்ட்டை வந்து அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. படிக்க வாய்ப்பு இல்லாதவர்கள் கேட்க வேண்டிய ஒரு அருமையான நிகழ்வு. அதையும் நம்ம சொல்லிக்கிறோம் இந்த இடத்துல. அந்த லிங்க்கையும் நம்ம கொடுப்போம். ஐ திங்க் நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த வார கேள்விக்கு போயிடலாமா பாலா? நிச்சயமா. கழகத்திலேருந்து அந்த கேள்வியை எடுத்துருவோம். ஏன்னா இப்போ தீஜா, ஜேகே படித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ எனக்கு வந்து ஜெயகாந்தன் அப்படின்னு உடனே நான் சிகப்பி சிறுகதைகள்லாம் சொன்னாலும், உணர்ச்சியை தைத்த கதைகள்னு சொன்னாலும், இல்லாதது எது வந்து நான் எப்போதுமே கோட் பண்ணுவேன். இல்லாதது எது கதை வந்து, ஏன்னா எந்த எழுத்தாளருமே உள்ளே வரும்பொழுது, அதாவது எழுத வரும்போது அல்லது கொஞ்சம் நாளில் இந்த தத்துவ விசாரணைக்கு போகிறாங்க கடவுளோட மோதிரத்தை பற்றி. அதில் இல்லாதது எது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டோரியாக நான் வந்து நினச்சிப்பேன். ஏன்னா இப்போ நம்ம ஏஐ பார்த்து அதுதான் கேட்குறோம். ஏஐட்ட இல்லாதது எது அப்படின்னு கேட்டு அந்த ஏஐ ட்ரெயின் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து ஏஐயோட ஃபியரை க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி தீஜா அப்படின்னாலும் சில சிறுகதைகள் எல்லாரும் கொஞ்சம் வரும். ஸோ நீங்கள் வாசித்ததில் ஜேகே, தீஜா, உங்களுக்கு பிடித்த சிறுகதையோட பேரை கொடுங்க, அது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கமெண்ட்ஸ் வந்து எப்போதுமே படித்தவர்கள் வந்து அதை சொல்கிறதுக்கு தயங்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெகுஜனம் வந்து மற்ற பிரச்சனைகள்லாம் வந்து கிடுக்குன்னு போய் கமெண்ட் பண்ணிடுறாங்க. நம்ம வந்து எளிய வினாக்கள் எழுப்பினாலும் அதற்கு வந்து பதிலளிக்க தயங்குறாங்களா, இல்லை இறுதி வரை பார்ப்பது இல்லையான்னு தெரியல. நம்ம இதை ஷார்ட்ஸாக போடலான்னு ஒரு முடிவில் இருக்கேன் இந்த வினாவை. அதனால தீஜா, ஜேகே, உங்களுடைய ஃபேவரட்ஸ் ஸ்டோரி, ஷார்ட் ஸ்டோரி நீங்கள் படித்ததில் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அருமையான தகவல்களை பகிர்ந்துட்டீங்க போல. நம்ம மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு எபிசோடில் சந்திப்போம். அதுவரை நன்றி. நன்றி. நன்றி.